அதில் உருட்டி காட்டுறாரு. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் ஒரு கருவாளி குஞ்சு ஒன்று அலைஞ்சிக்கிட்டு இருந்துங்க. இந்த கருவாளி குஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெவினுடைய கை உள்ளங்கைக்குள்ளே இவ்வளோ சின்னதாக இருக்குன்னா அந்த குஞ்சு எவ்வளோ சின்னதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோழி குஞ்சியை பார்த்து நமக்கு சவுத்து போன நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல குஞ்சு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குஞ்சு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. அப்படின்னா கையிலவே இருக்க மாட்டேங்குது. படக்குன்னு ஓடி போயிடுது. அதுவும் அந்த தரையில் இருக்கக்கூடிய செடி கொடி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால அந்த குஞ்சும் பார்த்திங்கன்னா அந்த கலருக்குள்ளேயே இருக்குது. அது நமக்கு தெரியவே இல்லை. அந்த செடிக்குள்ளே போய் பூந்துக்குச்சுன்னா அந்த குஞ்சு என்ன கலராக இருக்குது, அது என்ன எங்கே இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கலர் குஞ்சுக்கும் அதுவும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த செடி முள்ளாக இருக்குது. அந்த செடிக்குள்ளே கையை உள்ளே விட்டு எங்களால் அது பிடிக்கவே முடியல. சரி, எதுக்காக இது உள்ளே பூந்துக்குதுன்னு பார்த்தா தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த செடிக்குள்ளே புகுந்து இருக்குது. இல்லைன்னா காக்கா குருவியல் மற்ற பிராணிகள் இதை கொத்தி தின்னுட்டு போயிருக்கிற பயத்தில் இப்போவே கடவுள் படைத்த படைப்பு, அதுக்கு நல்ல சிந்தனை யோசனை, இந்த புல் புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டால் தன்னை காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, தனக்கு தேவையான இறையை அதுவே தேடிக்கிறது. இதுதான் மனுஷனுக்கும் இந்த பறவைகளுக்கு உள்ள வித்தியாசம். இது சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அன்னைக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கும். எதிரிகிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு லட்சிய இது ஏற்றுக்குது. இது எப்போ வயசாகி இறந்து போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வயசாகி இறந்து போகிறதா நான் இது வரைக்கும் எந்த ஒரு குருவியும் காக்காவையும் எதையும் நான் பார்க்கவே இல்லை. ஏதாவது கரண்டில் அடிபட்டு கிடக்கும் காக்கா, அதை பார்த்துருக்கோம். 2 வீலர் லாரியில் அடிபட்டு கிடக்கும், அதை பார்த்துருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் இந்த வயசாகி இறந்து போன ஒரு குருவிகளை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இது எப்படின்னு தெரியல. அதே மாதிரி இதுவும் இந்த பறவை இது பார்த்திங்கன்னா கருவாளின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் கேட்டுக்கலாம். காடை கௌதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கௌதாரி இது பேர். ஆனால் வழக்கு மொழியில் காலப்போக்கில் இது கருவாளின்னு ஆகிப்போச்சு. கிராமத்தில் எங்கள் ஊரில் கருவாளி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கருவாளியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஓடி இருக்கேன். 12 வயசு 10 வயசுலாம் செம்ம ஓட்டம் ஓடி இருக்கேன். அப்போலாம் காலில் செருப்பு இருக்காது. இந்த முள் புதற்குள்ளே போட்டு ஓடுவோம். முள்ளு குத்துதுன்னு சொல்லிட்டு நின்றுவோம். ஆனால் அது மறந்து போயிடும். அடிச்சு செம்ம வேகமாக ஓடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு குஞ்சு எங்கள் கையில் கிடச்சிருக்கு. ரொம்ப அழகான குஞ்சு. அன்றைக்கி உண்மையிலே அது கிடச்சிருந்துச்சின்னா அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இது குஞ்சு நமக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால இந்த குஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்த்தாச்சு, அது கூட கொஞ்ச நேரம் இருந்து விளாண்டாச்சு. இனிமேல் அந்த குஞ்சை நம்ம அதனுடைய இடத்துலே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திட்டமிட்டோம். முதல்ல இது என்னுடைய பெரிய பையன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த குஞ்சை கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் அங்கே இருந்தாப்புல அவர்கிட்ட போய் காமிச்சோடனே நல்லா இருக்குன்னு. என் சின்ன பையன் அதை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னாடே, இது காட்டுக்குள்ளே வளரக்கூடிய ஒரு ஜீவன். இந்த ஜீவனை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கவே முடியாதுடா, கூண்டுக்குள்ளே போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி அவரை திரும்பி அவர் கையாலேயே அது கொண்டு போய் அந்த இடத்துல தான் அது பிடிச்சோம். நாங்கள் அங்கேயே கொண்டு போய் விடுறதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். திரும்ப பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து நம்ம கருவாளியை கொண்டு போயிட்டு இந்த பையன்கிட்ட காட்ட போகிறோம். கருவாளி பார்த்தாலே நம்ம சாதாரணமாக எங்கள் ஊரில் குளத்துக்குள்ளே கிடக்கும், ஏரிக்குள்ளே கிடக்கும். நிறைய காடு மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கிடக்கும். மக்கள் இந்த பக்கம் நடமாடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஓடி போய் புல் புதருக்குள்ளே அழகாக பூந்துக்கும். எப்படி இந்த குருவி குஞ்சு போய் அதுக்குள்ளே அந்த கருவாளி குஞ்சு போயிட்டு அதுக்குள்ளே பூந்துக்குதோ அதே மாதிரி உள்ளே பூந்துக்கும். செடி கலரும் அதுவும் ஒரே கலராக இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசமே தெரியாது. அந்த குருவி எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பறவை தான். இதை ரொம்ப டேலண்டான பறவைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிரபஞ்சத்தில் இது தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுதுங்கிறது அதை பார்க்கும்போதே தெரியுது. நிறையா குருவிகளிடம் நிறையா ஜீவன்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த புல் புதருக்குள்ளே போய் பூந்துக்குது. ரொம்ப ஒரு மன உளைச்சலான ஒரு செயல்பாடு தான். ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம சின்ன பையன். அதை கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வா கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிளம்புறாப்புல. விட்டாச்சு. விட்டுட்டு காரை விட்டு கிளம்ப தட்டி அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இங்கே தான் இருந்தது. கிளம்புன பிறகு மறந்துட்டாப்புல. அவ்வளோதான். சரி, ஓகே, அதனுடைய வீட்டில் கொண்டு விட ஆரம்பித்தாச்சு. இதான் அந்த காடு தான் அதோடைய வீடு. இன்னும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் கையை விட்டு அது போகிறதுக்கு மறுத்தது. ஒரு கட்டத்தில் அங்கே கீழே விட்ட உடனே அது போகவே இல்லை. நம்ம தப்பிச்சு ஓடுவோன்னு. ஏன்னா கைக்குள்ளேயே அவ்வளோ அடக்கமாக இருந்தோடனே அது தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சரியான இடத்துல இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தில் அது கைக்குள்ளேயே அடக்கமாக கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. அதெல்லாம் அனுபவித்த உடனே அது போகிறதுக்கு மனம் இல்லாமல் அது போகுதுக்கு மனம் இல்லாமல் அது போச்சுன்னு சொன்ன உடனே திரும்பவும் அதை
எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, இருந்தாலும் அதோடைய உயிர், அதோடைய எண்ணம். ஆனால் அது இப்போது உயிரோடு இருக்குன்னு நம்புவோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான செயல்பாடு. அதனுடைய இடத்துல அதையே விட்டுட்டு வந்தாச்சுங்க. பாருங்களேன், இந்த குருவி எல்லாமே வந்து இந்த காட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக வாழுது. அதே மாதிரி நம்மளும், மனிதனாகிய நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்காமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இருப்போம். இந்த வர்ற வருஷத்துலையாவது நம்ம ஒரு முடிவை எடுத்து இருப்போம். பழசை மறப்போம். மறந்து சந்தோஷமாக இருக்க முயற்சிப்போம். காட்டுக்குள்ளே நிறைய பறவைகள்லாம் நாங்கள் பார்த்தோம். அதில் இந்த பறவை கொஞ்சம் வித்தியாசமான பறவை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும். இது போன்ற வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.